இது விஜயாலையும் தாவேகாவாலையும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு படுகொலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கரூர், நாமக்கல், சேலம் இந்த ஊர்கள் திட்டமிடப்பட்டிருந்த நாள் எது அப்படின்னா 13/12/2025. அதாவது டிசம்பர் மாதம் தான் இவர் கரூர், நாமக்கல்லுக்கே வந்திருக்கணும். ஆனால் திடீர்னு எதுக்காக 3வது சுற்றுப்பயணத்திலேயே கரூர், நாமக்கல்லுக்கு வரணும்? தன்னுடைய 3வது சுற்றுப்பயணமா அவர் திட்டமிட்டு இருந்தது திருவள்ளூர், வடசென்னை தான். ஆனா அங்க போகாம எதுக்காக இங்க வரணும்? விஜயோட அந்த பேருந்து அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு உள்ள என்டர் ஆகிற வரைக்கும் அந்த ஃப்ரண்ட் சீட்டு இருட்டா தான் இருந்துச்சு. அவர் அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்த உடனே தான் மேல ஏறி வராரு. அது வரைக்கும் ஃபுல்லா இருட்டா தான் இருந்துச்சு. திட்டம் போட்டு இவரும் கொஞ்சம் கூட்டத்தை இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. செந்தில் பாலாஜியோட ஊருக்கு வந்து இடத்துல உன்னை விட அதிகமா நான் கூட்டம் கூட்டி காட்டுறேன் பாரு அப்படிங்கிற அந்த ஈகோ மென்டாலிட்டி, எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு சைக்கோ மென்டாலிட்டியில இவர் வந்து உள்ள போய் பதுங்கிட்டாரு. இவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல வழி நெடுக நின்று கொண்டு இருந்தவர்கள் அந்த பேருந்து பின்னாடியே வந்து ஏற்கனவே இருந்த அந்த கூட்டத்தோட கலந்துட்டாங்க. உங்களுக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. கூட்டம் கட்டுக்கடங்காம பெருகிக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லியும் நீங்க வேணும்னே வந்திருக்கிறீங்க. எங்க தலைவர் வந்து பேசும்போது அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காம இருக்கிறதுக்காக தயவு செஞ்சு பவரை கட் பண்ணுங்க, இந்த நேரத்துல 12:45 பவரை கட் பண்ணுங்கன்னு கடிதம் கொடுத்ததே இவங்க தான். இரவு 7 மணிக்கு டோட்டலா பவர் கட் ஆயிருந்தா எவ்வளவு இருட்டா இருந்திருக்கும்? அப்படியே இருந்துச்சு. விஜய் மேல செருப்பு வீசப்பட்டது காணொலிகள்ல பதிவாகி இருக்கா இல்லையா? வெளிச்சம் இருந்ததா இல்லையா? அந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு? தெரு விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. பக்கத்துல இருந்த கடைகளோட விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. பவர் சப்ளை இருந்துச்சு. நீங்க கட் பண்ணது அந்த போக்கஸ் லைட்டோட பவரை. அதை புடிச்சுக்கிட்டு பவரை கட் பண்ணி எங்க மேல வந்து கல் எரிஞ்சுட்டாங்க, வேண்டுமென்றே சதி பண்ணிட்டாங்க. டோட்டலா தப்பு மொத்தம் இவங்க மேல வச்சுக்கிட்டு அரசாங்கம் சதி பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல சரியா இருக்கும்? இடையில எங்கேயாச்சும் நின்று இருந்தாருன்னு வைங்க, இவர் ஃபிளைட்டை மிஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா ஃபிளைட்டை மிஸ் பண்ணாம கரெக்ட் டைமுக்கு வந்து ஆஜராயிட்டாரு. அதனால இவர் வண்டியை நிறுத்தினாரு, மக்களை போய் பார்க்கணும்னு விருப்பப்பட்டாரு. எல்லாமே பொய், எல்லாமே பொய். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு மகாபிரபு அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். பிரபு வணக்கம். வணக்கம். கடந்த 2 நாளா நடக்கிற எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. கரூரில் நடந்த அந்த சோகமான சம்பவம், இதற்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்டா தாவேகாவினர், திமுக தான் காரணம். அவங்க தான் வேணும்னே சதி செஞ்சு எங்க கூட்டத்துல இவ்வளோ பெரிய அசம்பாவிதத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. ஒரு கான்ஸ்பிரசி தியரிய பேசுறாங்க. திமுக தரப்பு எடுத்துக்கிட்டா விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பெருசா மேல்மட்டத்துல இருந்து எந்த ஒரு குற்றச்சாட்டும் வரல அப்படின்னாலும், ஆனா திமுக தரப்புல இருந்து இந்த குற்றச்சாட்டுகள் தான் முன்வைக்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்து எந்த தப்புமே செய்யலையா? முழுக்க முழுக்க திமுக தான் இதுல சதி பண்ணிச்சா? உங்களுடைய பார்வை என்ன? 60-40 அப்படின்னு நினைக்கிறேன். 60 வந்து விஜய், 40 கவர்மெண்ட்டுக்கும் இதுல வந்து பொறுப்பு இருக்கு. அதனாலதான் நீதிமன்றமும் இன்னைக்கு அரசை கண்டிச்சிருக்காங்க. 10,000 பேர் தான் சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க போச்சு? 10,000 பேர் தான் வருவாங்களா? மற்ற தலைவர்கள் போலதான் விஜயா அப்படின்ற கேள்வினா நீதிமன்றமும் இப்போ கரூர் நீதிமன்றம், ஆமா, நீதிமன்றமும் எழுப்பியிருக்காங்க. அதனால அரசுக்கும் இதுல பங்கு இருக்கு. முக்கிய பொறுப்பு விஜய்க்கு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அவரு சொன்ன நேரத்துக்கு எல்லாரும் பேசிட்டாங்க, சொன்ன நேரத்துக்கு வரல அப்படின்றது, அதுக்கப்புறம் டிராபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணாரு அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம விஷுவல்லாம் பார்க்கும் பொழுது மயங்கி விழறது, அப்புறம் தள்ளுமுள் அதிகமா நடக்கிறது, ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ரொம்ப சத்தமாக இருக்கிறது, அந்த இடத்துலலாம் விஷுவல் நம்ம கிட்ட இருக்கு, சோசியல் மீடியால இருக்கு. ஸோ இப்படியே நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவர் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம், மக்கள் வந்து காம் பண்ணிருக்கலாம், இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா நான் எடுத்த பேப்பரை ஒப்பிச்சுட்டு தான் வைப்பேன் அப்படின்ற மாதிரி எடுத்து கட்டன்னு வாசிக்கிறாரு. நீ ஆம்புலன்ஸ் வந்தா என்ன, எவன் மயக்கம் போட்டு விழுந்தா என்ன, எவன் தூக்கிட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 தண்ணி பாட்டில் மட்டும் தூக்கி போட்டு அவர் மட்டும் ஒப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் மீது தான் நம்ம இந்த 60% அலிகேஷன் வந்து வைக்கணும். விஜய் தான் பொறுப்பேற்கணும். அதே போல வந்து அரசுக்கும் பொறுப்பு இருக்கு. 10,000 பேர் வருவாங்க அப்படின்னா 10,000 பேர் எல்லா கூட்டத்துக்குமே, கூட்டம் அப்படின்றது வந்து ஒரு தியேட்டர்ல 1000 பேர் உட்காருவாங்க அப்படின்னா சீட்டு தான் கணக்கு. 1000 பேர் அப்படின்றது சீட்டு கணக்கு வச்சு 1000 பேர் சொல்லிடலாம். ஒரு கூட்டத்தை எப்படி நீங்க வந்து கரெக்டா 1000 பேர், கரெக்டா 2000 பேர் அப்படின்றத கெஸ் பண்ண முடியும்? அது எந்த கூட்டத்துக்குமே கெஸ் பண்ண முடியாது. கரெக்ட். அப்படி இருக்கும்பொழுது விஜய் அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய மாஸ்
ஆக்டர் அப்படின்றது தெரியும். தலைவர் அப்படின்றத தாண்டி ஒரு கட்சின்னு தாண்டி அவர் பெரிய வந்து ஆக்டர். அவர் இன்னைக்கு உலகம் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க அறியப்படக்கூடிய பெரிய ஆக்டர். அவர் வந்து கரூர் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பகுதிக்கு வரும்பொழுது அந்த மாவட்டத்துல மட்டும் இல்லாம மற்ற மாவட்டங்கள் சொத்தி அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்தும் மக்கள் வருவாங்க. சென்னையில இருந்தெல்லாம் போயிருக்காங்க அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் இருக்கு. சென்னையில இருந்தெல்லாம் போயிருக்காங்க. அப்போ காவல்துறை கரெக்டா அதை கெஸ் பண்ண தவறிட்டாங்க. இவ்வளவு பேர் தான் வருவாங்க அப்படின்றத கணிக்கு தவறிட்டாங்க. ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் வந்து காவல்துறையை நம்ம சொல்லலாம். இவ்வளவு கூட்டம் வந்துகிட்டு இருக்கும்பொழுது நீங்க முன்னாடியே அவர்கிட்ட அலாட் பண்ணிருக்கலாம். அவங்க கூட்டம் அவ்வளவு தூரம் இருக்கு, நீங்க முன்னாடியே கூட முடிச்சுக்குங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். அல்லது ரொம்ப லேட்டா அவர் வராரு, ஆனா லேட்டா வராருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா 3 மணி டு 10 மணி அப்படின்றதான் அவங்க கேட்டிருந்த டைம். காவல்துறையும் அதை அலாட் பண்ணியிருந்தாங்க. ஓகே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு டைம் வந்து விஜய்க்கு நீங்க கொடுத்துருக்க கூடாது. ஒரு 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் இந்த டைமுக்குள்ள நீங்க வந்தா வாங்க, அல்லது நான் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்றத ஸ்ட்ரிக்டா காவல்துறை சொல்லியிருக்கணும். 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நீங்க கொடுத்துட்டீங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அண்ணாமலை கூட அந்த பிரஸ் மீட்ல கேட்டிருந்தாரு, 3 மணிக்கும் விஜய் வரலாம், 10 மணிக்கும் விஜய் வரலாம், கடைசி 9:59க்கும் விஜய் வரலாம் அப்படின்றது பர்மிஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க வர வரைக்கும் அந்த கூட்டத்தை கிரௌட நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பு தான், காவல்துறை பொறுப்பு தான். அந்த கூட்டத்துக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பு தான். அப்போ வந்து காவல்துறையும் அரசும் அதை தவற விட்டுட்டாங்க அப்படின்றது. இன்னைக்கு வரைக்கும் அந்த எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணல. நீங்க அவர் மீது வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லல. துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. துறை ரீதியான ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க எஸ்பி மேல? இன்னும் கலெக்டரும் வந்து அன்னைக்கு பேசுறாரு. கலெக்டர் மீது நீங்க எடுத்திருக்கணும். கலெக்டரும் இதை வான் பண்ணிருக்கணும். இவ்வளவு பெரிய கூட்டம் வருது, எங்க காலையில 10 மணில இருந்தே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு எஃப்ஐஆர்ல பதிவு பண்றீங்க. அப்போ உங்களுக்கு காலையிலே தெரிஞ்சிருச்சு பெரிய கூட்டம் இங்க கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மாவட்டத்துக்குள்ள எவ்வளவு பேர் என்டர் ஆயிட்டு இருக்காங்க, மாவட்ட எல்லைக்குள்ள நீங்க கணிச்சிருப்பீங்க. ஏன்னா எல்லா இடங்களையும் செக் போஸ்ட் இருக்கும், நீங்க கணிச்சிருப்பீங்க இவ்வளவு பேர் என்டர் ஆயிட்டு இருக்காங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு நீங்க கண்டிப்பாக ஒரு கணிப்புக்கு வந்திருக்கணும், முன்கணிப்புக்கு வந்திருக்கணும். இவ்வளவு பேர் கூட்டிடுவான், இது சரி வராது, இப்பயே இவ்வளவு பேர்னா விஜய் வந்துட்டார் அப்படின்னா இது என்னவா மாறும் அப்படின்றத முன்கூட்டியே நீங்க கணிச்சிருக்கணும். அதை கணிக்க வந்து தவறிட்டீங்க. அதனால அரசும் காவல்துறையும் 40% பொறுப்பேற்கணும். விஜய் தான் 60% பொறுப்பேற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த 60-40 எல்லாம் கிடையாது. குறைஞ்சது 90 விழுக்காடு இதற்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான். நான் இன்னும் ஒரு படி மேல போயே சொல்றேன். இது விஜயாலையும் தாவேகாவாலையும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு படுகொலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே இந்த கரூர் நாமக்கல் சுற்றுப்பயணம் என்பது தப்பா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, இது வந்து விஜயோட சுற்றுப்பயண அட்டவணை. இந்த அட்டவணை வந்து உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். சனிக்கிழமை விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போக போறாரு, எந்தெந்த தேதிகள்ல எந்தெந்த ஊரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல கரூர், நாமக்கல், சேலம் இந்த ஊர்கள் திட்டமிடப்பட்டிருந்த நாள் எது அப்படின்னா 13/12/2025. அதாவது டிசம்பர் மாசம் தான் இவரு கரூர் நாமக்கல்லுக்கே வந்திருக்கணும். ஆனா திடீர்னு எதுக்காக 3வது சுற்றுப்பயணத்திலேயே கரூர் நாமக்கல்லுக்கு வரணும்? தன்னுடைய 3வது சுற்றுப்பயணமா அவர் திட்டமிட்டு இருந்தது திருவள்ளூர், வடசென்னை தான். ஆனா அங்க போகாம எதுக்காக இங்க வரணும்? இந்த இடத்துல இருந்து எல்லா தப்பும் தொடங்குது. மூல காரணமே இங்கதான் இருக்கு. எதுக்காக இவரு இந்த ஷெட்யூலை மாத்தினாரு அப்படின்னா, இந்த கரூர்ல போன வாரம் செந்தில் பாலாஜியோட தலைமையில திமுகவோட முப்பெரும் விழா நடந்துச்சு. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்களுக்கு காசு கொடுத்து அந்த கூட்டத்தை பத்தி ஆஹா ஓஹோ அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க. 1 லட்சம் சேர் போட்டும் உட்கார இடம் இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியில நின்றுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் ரொம்ப கேவலமா திமுக தரப்புல இருந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ பேச வச்சாங்க. இப்ப என்னன்னா, உடனடியா அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு விஜய் நினைச்சிருக்கிறாரு. உன் ஊருக்கே வந்து உன் இடத்துல உன்னை விட நான் அதிகமா கூட்டம் கூட்டி காட்டுறேன் பாரு அப்படின்னு ஒரு ஈகோனால தன்னுடைய ஷெட்யூலை மாத்துறாரு. அதனாலதான் டிசம்பர் மாசம் போக வேண்டிய ஊருக்கு இந்த செப்டம்பர் மாசமே வந்துட்டாரு. இது முதல் தப்பு. சரி, வராருல்ல, கூட்டத்தை காட்டணும்ல, அதுக்காக என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு? நீங்க சொன்ன மாதிரி கரூர்ல இருந்து மட்டும், நாமக்கல்ல இருந்து மட்டும் தாவேகாவினர் வரல. பல்வேறு மாவட்டங்கள் சுற்றி இருக்கின்ற பல மாவட்டங்கள்ல இருந்தும் ஆட்கள் வந்தாங்க. அவருடைய நாமக்கல் சுற்றுப்பயணம் தொடங்குவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரசிகை கிட்ட பேட்டி எடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் திருச்சியில இருந்து வரேன்,
எங்க ஊருக்கு வந்து அவர் பேசும்போது எனக்கு சரியா கேட்கல, அதை கேட்கறதுக்காக நான் என் ஃபேமிலியோட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி தான் திருச்சி, சேலம், பக்கத்துல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஆட்கள் வந்திருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி சென்னையில இருந்தும் ஆட்கள் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாவட்டத்துக்குள்ள ஆட்கள் அதிகமா வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒண்ணு அவங்களா வந்தவங்க, ரெண்டாவது இவருடைய மாவட்ட செயலாளர்கள் கிட்ட சொல்லி இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் ஆட்களை கூட்டிக்கிட்டு வாங்க, கரூருக்கு வாங்க, குறிப்பா நாமக்கல்ல கூட விட்டுருங்க, கரூருக்கு வாங்க அப்படின்னு சொன்னது தாவேகா தரப்புல இருந்து, தலைமையில இருந்து வலியுறுத்தப்பட்டது. அதுதான் உண்மை. ரெண்டாவது நீங்க சொன்ன விஷயம் நேர தாமதம். இங்க மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயுமே அவரு தாமதமா தான் வராரு. அவருடைய முதல் சுற்றுப்பயணம் தொடங்கியதுல இருந்தே அவர் குறிப்பிட்ட நேரத்துல எந்த ஒரு இடத்துலயும் வந்து பேசவே இல்லை. ஏதாச்சும் ஒரு இடத்துல பேசினாரா? எங்கேயுமே கிடையாது. இல்ல ஆனா நம்ம இன்னொன்னு பார்க்கணும், எந்த லீடருமே வந்து 10 மணிக்குன்னா 10 மணிக்கு போய் ஸ்பீச் ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்படிதான் வந்து அது இருக்கும். கல்யாணசுந்தர அண்ணனுடைய பேட்டியை ஒண்ணு பார்த்தேன். அவர் கூட சொல்றாரு, எங்க அண்ணாவே அப்படி போனது கிடையாதுங்க. அண்ணாவே வந்து அண்ணாவுடைய ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்கு, நேரமோ நித்திரை சித்திரை போடுங்க முத்திரை. எதுக்கு சொன்னார்? அத லேட்டா வந்துட்டார் அவர். மணியோ பத்திரை, மாதமோ சித்திரை, போடுங்கள் உதயசூரியனில் முத்திரை. எதுக்கு அதை சொன்னாரு? எதுக்கு சொன்னார் அப்படின்னா லேட்டா வந்துட்டாரு. லேட்டா வந்ததுக்கு பண்ண முடியல, கூட்டத்தை உற்சாகப்படுத்துறதுக்காக சொன்னார். சொல்லிட்டு அப்படியே கலைஞ்சிட்டாரு இல்லையா? அதனால இது தொடர்ச்சியாக எல்லா தலைவர்களும் பண்ற வேலை தான். விஜய்க்கு அவ்வளவு கிரௌட் இருக்கும் பொழுது அவரால் தாண்டியும் போக முடியாது. அவர் இன்டென்ஷனா பண்ணாரு அப்படின்றது ஒரு பக்கம் போக முடியாது. எந்தெந்த இடத்துல எல்லாம் இன்டென்ஷனோட இதை பண்ணாரு அப்படிங்கறத தான் இப்ப நான் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். முதல் இன்டென்ஷனே அந்த ஷெட்யூலை மாத்துறதுலயே வந்துருச்சு. ரெண்டாவது கூட்டத்தை கூட்டணும், அதுக்காக பக்கத்து மாவட்டம் பக்கத்து தொகுதிகளில் இருந்து ஆட்களை வர வச்சிருக்கிறாரு. நேர தாமதம் எல்லா தலைவர்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க, நான் வந்து ஏத்துக்கிறேன், மாற்று கருத்தே கிடையாது. ஆனா எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம், 2 மணி நேரம், அதிகபட்சம் 3 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம்லாம் எதுக்காக தாமதமா வரீங்க? ரெண்டாவது, உங்களுக்கு ரோட் ஷோ நடத்துறதுக்கு பர்மிஷன் இருக்கா? நீங்க எப்படி தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிகளை வயலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? நாமக்கல்ல நீங்க பேசி இருக்க வேண்டிய நேரம் காலை 8:45 மணிக்கு. 9 மணிக்கு பேசிருக்கணும். ஆமா, 9 மணிக்கு பேசியிருக்கணும். ஒரு 2 மணி நேரம் லேட் ஆகுது அப்படின்னே வச்சுக்கலாம். நீங்க எப்ப வந்து பேசுனீங்க? இங்கேயே சென்னையில இருந்து கிளம்புனதே ஒரு 9. சென்னையில இருந்து கிளம்புனதே 8:45. நாமக்கல்லுக்கு வந்து சேர்ந்தது 2, பேச்ச முடிச்சது 2:30 மணி. எவ்வளவு நேரம் தாமதமா இருக்கு பாருங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்கணும். சேலத்துல ஏர்போர்ட் இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்க ஏன் சார் திருச்சி ஏர்போர்ட்ல வந்து இறங்குனீங்க? சேலத்துல இருந்து நாமக்கல் 1 மணி நேர பயணம், வெறும் 50 கிலோமீட்டர். ஆனா திருச்சியில இருந்து நாமக்கல் 90 கிலோமீட்டர், 2 மணி நேரம் பயணம். இவர் போன வேணும்னே தனி விமானம் தான். அங்க தனி விமானத்தை லேண்ட் பண்ண முடியும். இருக்கு. அந்த டைமுக்கு இருந்து செக் பண்ணிட்டேன், இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டேன். அதுக்கான லேனும் இருக்கு, அதுக்கான இருக்கு. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஒதுக்கி கொடுப்பாங்க. நீங்க வந்து இந்த நாள்ல நாங்க வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டி கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்காக அவங்க ஷெட்யூல் ஒதுக்கி வச்சிருவாங்க. ஏர் ஸ்பேஸை வந்து ஃப்ரீ பண்ணி வச்சிருவாங்க. நீங்க தாராளமா வந்து இறங்கி இருக்கலாம். ஆனா வேண்டும் என்றே நேரத்தை கடத்த வேண்டும் என்பதற்காக திருச்சியில வந்து இறங்கி 90 கிலோமீட்டர் 2.5 மணி நேரம் அந்த பஸ்ல வந்து இருக்கிறீங்க. உங்களை வரவேற்கிறதுக்காக நீங்க வர வழி நெடுக சாலை ஓரத்துல உங்களுடைய ரசிகர்கள், அந்தந்த ஊருக்காரங்க, அந்த திருச்சி டு நாமக்கல் இடையில இருக்கிற அந்த ஊர் மக்கள் எல்லாம் உங்களை வரவேற்கிறதுக்காக சாலை ஓரத்துல நிக்கிறாங்க. பாக்குறதுக்கு ஜஸ்ட் பாக்குறதுக்கு, அந்த பாக்குறதுக்காக வர வழியெல்லாம் இவர் கையாட்டிட்டே வராரு. இது வந்து முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணீங்க. வர வழியில அங்க இருக்கிற ஊர் மக்களை சந்திக்கிறாரு, கையாட்டுறாரு, அவங்க கொடுக்குற பரிசை எல்லாம் வாங்கிட்டு இவர் வர்றதுக்கு 2:30 ஆயிருச்சு. அங்க இருந்து பேசிட்டு கரூருக்கு கிளம்புறாரு. அங்க அவர் பேசி இருக்க வேண்டிய நேரம் என்ன? மத்தியானம் 12 மணி. ஆனா அவர் வந்து அவங்க கேட்டது 3 to 10 கரெக்ட். ஆனா முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது 12 மணி. நான் திருப்பியும் சொல்றேன், ஆனந்த் சொல்றாரு ஒரு பிரஸ் மீட்ல 12 மணிக்கு தலைவர் வந்தாரு, நீங்க வந்துருங்க அப்படின்றாரு. அவரே தான் சொன்னாரு. ஆனா காவல்துறையினுடைய எஃப்ஐஆர் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, புஷியானந்த் சொன்னதுனால வந்தாங்க அப்படின்லாம் காவல்துறை எஃப்ஐஆர் சொல்லல. எஃப்ஐஆர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொலைக்காட்சியில சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அதை பார்த்து மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னு தான் எஃப்ஐஆர்ல பதிவு பண்றாங்க. மேபி அது அடுத்த அப்டேட்ஸ் வரும்போது அதை ஆல்டர் பண்ணலாம், எஃப்ஐஆர் தெரியல. ஆனா முதல்ல அவங்க அப்படிதான் பதிவு. கரெக்ட், அவங்க தான் சொன்னாங்க ஒவ்வொரு இடத்துலயும் இந்த நேரத்துல பேசுவாரு அப்படின்னு சொன்னது அவங்க தான். ஆனா 2வது கூட்டத்திற்கும் ரொம்ப ரொம்ப தாமதமா வந்தாரு. இரவு 7 மணிக்கு தான் வந்தாரு. ஆனா இந்த தாமதத்துலதான் எல்லா தப்புமே அடங்கி இருக்கு.
வர வழியில பஸ்ஸோட ஃப்ரண்ட் சீட்ல இவர் உக்காந்துட்டு வருவாருல்ல, அப்ப அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள எந்திரிச்சு போயிட்டாரு. இப்பதான் நாம பார்த்தோம், திருச்சியில இருந்து நாமக்கல்லுக்கு வர வழியில இருக்கிற எல்லா கிராம மக்களையும் சந்திச்சு கையாட்டினாரு. அவங்க கொடுத்த பரிசையெல்லாம் வாங்கிக்கிட்டாரு. அவங்களையெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால தான் அவ்வளோ நேரம் தாமதமா நாமக்கல்லுக்கு வந்து சேர்ந்தாரு. காலையில 8:45 வர வேண்டியவர் மத்தியானம் 2 மணிக்கு வந்தாரு. இப்ப அதே மாதிரி நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வரும்போது இடையில இருக்கிற ஊர் மக்களை சந்திக்கிறதுக்காக அந்த ஃப்ரண்ட் சீட்ல உக்காஞ்சிக்கிட்டு கையாட்டி அவங்க கொடுக்குற பரிசையெல்லாம் வாங்கியிருந்தா பாதி கூட்டம் கம்மியா இருக்கும். இதை நான் சொல்லலைங்க. இப்ப அரசு சார்பா ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கிறாங்கல்ல, அருணா ஜெகதீசன் சொல்ற முதல் கருத்தே இதான். அவர் மட்டும் பேருந்துல இருந்து கையாட்டிக்கிட்டே வந்திருந்தாருன்னா இவ்வளவு கூட்டம் வந்திருக்காது. அவர் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிட்டாருன்னா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீனை இழுத்துட்டு பஸ்ஸுக்குள்ள போயிட்டாரு. அவரை பார்க்கணும் அப்படின்னு சாலை ஓரங்கள்ல நின்று கொண்டு இருந்த மக்கள் அவரை பார்க்க முடியாம பஸ் பின்னாடியே ஓடியாந்து இருக்கிறாங்க. பஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் கையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, இருட்டா இருக்கும், பார்த்திருப்பீங்க. ஈவன் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் விஜயோட அந்த பேருந்து அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு உள்ள என்டர் ஆகிற வரைக்கும் அந்த ஃப்ரண்ட் சீட்டு இருட்டா தான் இருந்துச்சு. அவர் அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்த உடனே தான் மேல ஏறி வராரு. அது வரைக்கும் ஃபுல்லா இருட்டா தான் இருந்துச்சு. திட்டம் போட்டு இவரும் கொஞ்சம் கூட்டத்தை இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. அப்ப கூட்டத்தை காட்டணும், செந்தில் பாலாஜியோட ஊருக்கு வந்து உன் இடத்துல உன்னை விட அதிகமா நான் கூட்டம் கூட்டி காட்டுறேன் பாரு அப்படிங்கிற அந்த ஈகோ மென்டாலிட்டி, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு சைக்கோ மென்டாலிட்டியில இவர் வந்து உள்ள போய் பதுங்கிட்டாரு. இவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல வழி நெடுக நின்று கொண்டு இருந்தவர்கள் அந்த பேருந்து பின்னாடியே வந்து ஏற்கனவே இருந்த அந்த கூட்டத்தோட கலந்துட்டாங்க. 10,000 பேர் மட்டுமே கூடக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க பர்மிஷன் கொடுத்தோம். அவங்களும் அத்தனை பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கினாங்க. ஆனா கிட்டத்தட்ட 27,000 பேர் வந்தாங்க அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா 27,000 பேர் மட்டும் கிடையாது, குறைஞ்சது 50,000 பேருக்கும் மேல அங்க திரண்டு இருந்தாங்க. காவல்துறை எவ்வளவுதான் சமாளிக்க முடியும்? இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க பேசும்போது சில முக்கியமான விஷயங்களை சொன்னீங்க. காவல்துறை வந்து கெஸ் பண்ணியிருக்க வேணாமா இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு. ரெண்டாவது, காவல்துறை வந்து முன்கூட்டியே எச்சரிச்சிருக்க வேணாமா? நீங்க அடிக்கடி ஒரு எஃப்ஐஆரை சுட்டி காட்டுறீங்கல்ல, அந்த எஃப்ஐஆரை எடுத்து படிச்சு பாருங்க. கூட்டம் கட்டுக்கடங்காம பெருகிட்டு இருக்கு, தயவு செஞ்சு உள்ள வராதீங்க, இந்த ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிருங்க அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து புசி ஆனந்துக்கும் சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் சொல்லப்பட்டதா இல்லையா? சொல்லப்பட்டிருக்கு. காவல்துறையில இருந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது எதையுமே மதிக்காம காவல்துறை வந்து நம்மள ஒடுக்க பாக்குறாங்க. செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து அழுத்தம் கொடுத்துதான் நம்மள இந்த இடத்துல கூட்டம் நடத்த விடாம செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான கணிப்புல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கூட்டத்தை இழுத்துக்கிட்டு இந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. காவல்துறை எச்சரிச்சிருக்கிறாங்க. காவல்துறை சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கறத அவங்களோட கால் ரெக்கார்டை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். இல்ல அவங்க நேரா கூட சொல்லிருக்கலாம், நேரா கூட சொல்லியிருக்கலாம், எப்படி வேணும்னாலும் சொல்லியிருக்கலாம். இப்ப காவல்துறை சொல்லுது இல்ல, டைரக்டா குற்றச்சாட்டு வைக்குது இல்ல, நான் வந்து புசி ஆனந்துக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் சிடிஆருக்கும் சொன்னோம் அப்படின்னு சொல்லுது இல்ல. இவங்க யாராச்சும் வெளியே வந்து காவல்துறை தரப்புல இருந்து அப்படியெல்லாம் எங்களுக்கு எந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் எல்லாரும் பதுங்கி இருக்கிறீங்க? ஏன்னா உங்ககிட்ட உண்மை இல்லை, உங்களுக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. கூட்டம் கட்டுக்கடங்காம பெருகிக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லியும் நீங்க வேணும்னே வந்திருக்கிறீங்க. சாணக்கியாவில இருந்து ஒரு வீடியோ வெளியாகி இருக்கு, பாத்தீங்களா? ஒரு இந்திக்கார செக்யூரிட்டின்னு நினைக்கிறேன், அவர் பேசுறாரு, கிரௌட் பஸ்ட் ஆகையா அப்படிங்கிறாங்க. கிரௌட் பஸ்ட் ஆயிருச்சு சார், தயவு செஞ்சு வராதீங்க அப்படிங்கிறாங்க. இல்ல அவங்க இந்த இடம் வந்து நடந்துகிட்டு இருக்கு, சீக்கிரமா முடிச்சிருங்கன்றாங்க. கரெக்ட். அதாவது விஜய் அங்க இருக்கும் பொழுது ரொம்ப இதுவா இருக்கு, நீங்க முடிச்சிருங்க சீக்கிரம் அப்படின்ற மாதிரி அந்த செக்யூரிட்டி சொல்றாங்க. எல்லாருமே செக்யூரிட்டி கார்டு சொல்றாங்க, அவருடைய அந்த பாடி கார்ட்ஸா வந்தாங்கல்ல அவங்க சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. இதுல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இத்தனை பேர் எச்சரிக்கை கொடுத்தும் கூட விஜய் அவர்கள் அது எதையுமே மதிக்கல. நீங்க சொன்ன மாதிரி அவர் பேச தொடங்கினாருல்ல, அப்பவே சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரு மேல நின்னு பேசுறாரு, பக்கத்திலேயே ஒருத்தர் மயக்கம் போட்டு தலை தொங்கி போச்சு, அவனை கூட்டிக்கிட்டு போறாங்க. அது எதையுமே கண்டுக்காம இவர் பாட்டுக்கு கையில எழுதி கொடுத்தத வாசிச்சே தீருவேன் அப்படின்னு ஒப்புச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இவர் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு பாடுறாரு. இங்க பார்த்தா 3 பேர் சரிஞ்சு போய் கிடக்குறாங்க. சரிஞ்சவனை தூக்குறதுக்கு கூட அந்த கூட்டத்துல யாருமே தயாரா இல்லை.
எல்லாரும் விஜய பாக்குறதுல மட்டுமே குறியா இருக்கிறாங்க. கீழே விழுந்தவங்க மேல ஏறி மிதிச்சு ஓடி போயிருக்கிறாங்க. இவர் பேசும்போதே சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது இவருக்கும் தெரியுது. ஒரு குழந்தை மிஸ் ஆயிருச்சு, அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அவரே தான் சொன்னாரு. ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு, தண்ணி கொடுத்தாரு, ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு இவரே தான் சொன்னாரு. அப்ப இவர் பேசும்போதே சம்பவம் நடக்குது, ஏதோ அசம்பாவிதம் நடக்குதுன்னு தெரிஞ்ச பிறகும் கூட பேச்சை நிறுத்தாம, பிரச்சனைய கவனிக்காம, பேசி முடிச்சே ஆகணும், கீ கொடுத்த பொம்மை மாதிரி, ப்ரோக்ராம் பண்ண ரோபோட் மாதிரி கையில எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்டை வாசிச்சே தீர்வன்னு வாசிச்சு முடிச்சுட்டு இவர் உள்ள போயிட்டார். ஆனா அதன் பிறகு நடந்த அசம்பாவிதங்கள் எவ்வளவு பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், ஆம்புலன்ஸை விட்டுட்டாங்க, கூட்டத்துக்குள்ள வந்துச்சு, உண்மைதான், மாற்று கருத்தே கிடையாது. முதல்ல ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுல்ல, அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு திமுக செஞ்ச வேலையா இருக்கலாம். அதுவும் கூட டவுட் தான். ஏன்னா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டத்துக்குள்ள இப்படி ஆம்புலன்ஸ்கள் வந்து அடிக்கடி வர்றதா நம்ம பார்த்திருப்போம். அதனால முதல்ல வந்த ஆம்புலன்ஸ் வந்து சந்தேகத்திற்குரியதா தான் இருக்கு. ஆனா அடுத்தடுத்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு இல்ல, அது எதுக்கு வந்துச்சு? உங்க கூட்டத்துல மயக்கம் போட்டு விழுந்துகிட்டு இருக்காங்க, மூச்சு விட முடியாம திணறி இருக்கிறாங்க, அவங்கள ஏத்திக்கிட்டு போனோம் அப்படின்னு கூட்டத்துல இருந்து பல பேரு அந்த ஆம்புலன்ஸை கூப்பிட்டு இருக்கிறாங்க. அது கூட தெரியல, எங்க கூட்டத்தை தொந்தரவு பண்றதுக்காக ஆம்புலன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டு, மன்னிக்கணும், தாவேக தொண்டர்கள் நினைச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிச்சிருக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? ரெண்டாவது, கூட்ட நெரிசல் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இவர் வண்டி வரும்போது அந்த கூட்டத்தை இழுத்துக்கிட்டு வந்தாருல்ல, அந்த கூட்டத்தோட சேர்ந்து இந்த வண்டியும் வந்த உடனே வண்டிக்கு இடைவெளி விடணும், ஸ்பேஸ் விடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கூட்டம் நகர்ந்துருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, அப்படியே அலை, ஒரு கடல் அலை நகர்ற மாதிரி அந்த கூட்டம் நகர்ந்துருக்கு. சாலை ஓரங்கள்ல இப்படி நகரும் போது இடம் இல்லை. இடம் இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க வாடகைக்கு எடுத்து வச்சிருந்த அந்த ஜென் செட் வச்சிருந்தா தகர கொட்டை, அது ஒரு டெம்பரவரி ஷெல்டர், அதுக்குள்ள போயிட்டாங்க. அதுக்குள்ள போன உடனே அங்க பவர் கட் ஆயிருச்சு, அந்த ஜென் செட்டோட பவரை கட் பண்ணி விட்டாங்க. அது கூட கனெக்ட் பண்ணி வச்சிருந்த போக்கஸ் லைட்டும் ஆஃப் ஆயிருச்சு. இதை புடிச்சுக்கிட்டு பவரை கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் பொய், பவர்லாம் கட் பண்ணவே இல்லை. அதை பத்தி கரூர் மாவட்ட மின்வாரிய தலைமை பொறியாளர் அம்மா ராஜேஸ்வரி அவர்கள் மிக தெளிவா அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, எங்க தலைவர் வந்து பேசும்போது அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காம இருக்கிறதுக்காக தயவு செஞ்சு பவரை கட் பண்ணுங்க, இந்த நேரத்துல 12:45 பவரை கட் பண்ணுங்கன்னு கடிதம் கொடுத்ததே இவங்க தான். ஆனா அதை வந்து மின்வாரிய தரப்புல ஏத்துக்கவே இல்லை. அதையும் அவங்க தெளிவா சொல்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல காவல்துறையில இருந்து எங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்க, மத்தியானம் கூட்டம் அதிகமாயிருச்சு, நிறைய பேர் வந்து கரண்ட் கம்பம் பக்கத்துல ஏறுறாங்க, பவரை கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மட்டும் கட் பண்ணிட்டு உடனடியா பவரை கொடுத்துட்டாங்க. ராத்திரி இவர் வந்த பிறகு பவர் கட் ஆச்சுன்னு சொல்றாங்கல்ல, அது உண்மை கிடையாது. அங்க ஆஃப் ஆனது போக்கஸ் லைட். அதுக்கு காரணம் இவருடைய வண்டி வந்த உடனே கூட்டம் மூவ் ஆகி ஜென்செட் ரூமுக்குள்ள போச்சு தெரியுமா, அந்த ஜெனரேட்டர் ரூம்ல போய் ஜெனரேட்டரை சேதப்படுத்தி இருக்கிறாங்க. அது இணைக்கப்பட்டு இருந்த போக்கஸ் லைட் ஆஃப் ஆயிருக்கு. அதை புடிச்சுக்கிட்டு பவரை கட் பண்ணிட்டாங்க. பவரை கட் பண்ணிட்டு எங்க தலைவர் மேல செருப்பு எரிஞ்சாங்க, கல்லை எரிஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க பிரபு, நடந்தது இரவு 7 மணிக்கு. டோட்டலா பவர் கட் ஆயிருந்தா எவ்வளவு இருட்டா இருந்திருக்கும்? அப்படியே இருந்துச்சு. விஜய் மேல செருப்பு வீசப்பட்டது காணொலிகள்ல பதிவாகி இருக்கா இல்லையா? வெளிச்சம் இருந்துதா இல்லையா? அந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு? தெரு விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு, பக்கத்துல இருந்த கடைகளோட விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு, பவர் சப்ளை இருந்துச்சு. நீங்க கட் பண்ணது அந்த போக்கஸ் லைட்டோட பவரை. அதை புடிச்சுக்கிட்டு பவரை கட் பண்ணி எங்க மேல வந்து கல் எரிஞ்சுட்டாங்க, வேண்டுமென்றே சதி பண்ணிட்டாங்க. டோட்டலா தப்பு மொத்தம் இவங்க மேல வச்சுக்கிட்டு அரசாங்கம் சதி பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல சரியா இருக்கும்? ரெண்டாவது, காவலர்கள் போதிய அளவுக்கு பாதுகாப்பு தரல அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு கூட நீதிமன்றத்துல அதே இடத்துல 2 நாளைக்கு விஜயோட கூட்டம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அதிமுகவோட கூட்டம் நடந்துச்சுல்ல, அதை ஒப்பிட்டு பேசி இருக்கிறாங்க. இதே இடத்துல எடப்பாடி பழனிசாமியோட கூட்டம் நடந்துச்சு, 10,000த்திற்கும் மேற்பட்டவங்க கலந்துகிட்டாங்க. 15,000 பேருன்னு சொல்றாங்க. இப்ப 15,000 பேர் கலந்துகிட்டாங்க. வெறும் 266 காவலர்களை தான் போட்டோம். அப்ப எந்த அசம்பாவிதமும் நடக்கல. ஆனா இவங்க வரும்போது மட்டும் நாங்க 500 காவலர்களை போட்டோம் அப்படிங்கிறாங்க. அது யார் யாரு, எந்தெந்த பொறுப்புல இருக்கிற காவலர்கள் என்பதையும் டேவின்சன் வந்து தெளிவா அறிக்கை கொடுத்துட்டாரு. அத்தனை காவலர்கள் இருந்தும் கூட யாரையாச்சும் ஒருத்தரை இந்த தாவேகா தொண்டர்கள் ரசிகர்கள் மதிச்சாங்களா? அப்புறம் காவலர்கள் போடல அப்படின்னா நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்துட்டே இருப்பீங்க. எவ்வளவு காவலர்களை உங்களுக்காக கூட்டிக்கிட்டு வந்து நிறுத்த முடியும்?
மத்த விஷயங்களை எல்லாம் பாக்குறதுக்கு காவல்துறை தேவையில்லையா? உங்க பின்னாடியே திரியணுமா? எனக்கு புரியல. இவ்வளவு தப்பையும் உங்க மேல வச்சுக்கிட்டு சதி செஞ்சிட்டாங்க அப்படின்னா இப்ப சொல்லுங்க, எதுக்காக நீங்க உங்களுடைய சுற்றுப்பயணத்தோட அட்டவணையை மாத்துனீங்க? திருவள்ளூருக்கும் வடசென்னைக்கும் போக வேண்டியவர் எதுக்காக கரூருக்கு வந்தீங்க? கூட்டத்தை காட்டணும், செந்தில் பாலாஜியோட ஊர்ல வெயிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்தீங்க. கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக வேண்டுமென்றே லைட் ஆஃப் பண்ணிட்டு பஸ்ஸுக்குள்ள போயிட்டீங்க. நீங்க தான் அந்த கூட்டத்தை இழுத்துட்டு வந்திருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, தப்பு யார் மேல இருக்கு? எப்படி நீங்க அரசாங்கத்து மேல மட்டும் குறை சொல்றீங்க? அரசாங்கத்து மேல தப்பு இருக்கு, நான் ஒண்ணும் இல்லைன்னா மறுக்கல. நீங்க சொன்ன மாதிரி அவங்க என்னடா ஏதோ மாவட்ட எல்லைக்குள்ள இவ்வளவு பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்களே, ஒண்ணு அவங்கள தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பி இருக்கணும், இல்ல ப்ரொடெக்ஷனை அதிகப்படுத்தி இருக்கணும். அதெல்லாம் நியாயமான கேள்விதான். ஆனா திட்டமிட்டு இந்த கூட்டத்தை கூட்டினது யாரு? நீங்க தானே. ஏன் அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? இவர் என்னமோ மனித புனிதர் மாதிரி. சரி, மனித புனிதர் தானே, உங்களை பார்க்க வந்தானே இத்தனை பேர் செத்து போனாங்க. ஏன் ஒரு நிமிஷம் கூட அவங்கள வந்து பார்த்து ஆறுதல் சொல்லல? அதுக்கு ஒரு கதை சொன்னாங்களே, என்னது அது? காவல்துறை தரப்புல இருந்து அறிவுறுத்தினாங்க, அதனால தான் நாங்க வந்து போயிட்டோம். சரி, ஓகே, அதையும் கூட நாங்க ஏத்துக்கிறோம். அதை எங்க சொல்லியிருக்கணும்? ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர்கள் நின்னு, திருச்சி ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர்கள் நின்னு, சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார், ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு கேட்டாங்கல்ல. அங்க போய் பத்திரிகையாளர்கள் முன்னாடி நின்னு, எதிர்பாராம ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, நான் போய் மக்களை பார்க்கலான்னு இருந்தேன், ஆனா நீங்க இங்க இருந்தா மிகப்பெரிய செக்யூரிட்டி த்ரெட் வரும் அப்படின்னு சொல்லி காவல்துறை என்ன போக சொல்லிருச்சு. எனக்கு போறதுக்கு மனசே இல்லை, நான் ரொம்ப மன வலியோட இப்ப நான் சென்னைக்கு போறேன், நான் கண்டிப்பா திரும்பி வருவேன், என் மக்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல, தெளிவுபடுத்தி இருக்கணும்ல. ஆனா இவர் கடைசி வரைக்கும் செய்யவே இல்லை. அப்ப காவல்துறை தரப்புல இருந்து அறிவுறுத்தி தான் இவர் போனாரு அப்படிங்கிறதும் பொய். ரெண்டாவது, கூட்டம் முடிஞ்சு இவர் தன்னுடைய கார்ல ஏறி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போனாருல்ல, இடையிலேயே வண்டியை நிறுத்த சொல்லி இவர் வந்து காத்துக்கிட்டு இருந்தாராம். காவல்துறைக்கு போன் பண்ணி கேட்டாராம், நான் வந்து வந்துருட்டுமா, மக்களை பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டாராம். காவல்துறை வந்து மறுத்துருச்சான். இதுவும் பொய் தான். இவருடைய பிளைட் டைம் வந்து ராத்திரி 10:30 மணி, 10:24. திருச்சியில அன்னைக்கு இவர் சென்னைக்கு புக் பண்ணி இருக்கிற பிளைட்டோட டைம் 10:24. கரூர்ல இருந்து 8:30 மணிக்கா என்னமோ புறப்படுறாரு. சரியா 1 மணி நேரத்துல பிளைட்டோட டைமுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. இடையில எங்கேயாச்சும் நின்று இருந்தாருன்னு வைங்க, இவர் பிளைட்டை மிஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா பிளைட்டை மிஸ் பண்ணாம கரெக்ட் டைமுக்கு வந்து ஆஜராயிட்டாரு. அதனால இவர் வண்டியை நிறுத்தினாரு, மக்களை போய் பார்க்கணும்னு விருப்பப்பட்டாரு. எல்லாமே பொய். பயந்துட்டாரு. இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரியல. பயந்து போய் விட்டா போதும் அப்படின்னு எல்லாரும் ஆப்சென்ட், எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் தெரிச்சு ஓடிட்டாங்க. புசி ஆனந்த் ஒரு பக்கம் ஓடிட்டாரு. விஜய் பிளைட் ஏறி சென்னைக்கு வந்து வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய இதயமே நொறுங்கி விட்டது. இத பத்திரிகையாளர்கள் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. நீங்க பேசல. 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் ஏதாச்சும் பேசுனீங்க? உங்க கட்சியை சேர்ந்த யாராச்சும் ஒருத்தன் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்து நின்னு உதவி செஞ்சான், ரத்தம் கொடுத்தான்? இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து குருதிக்கொடை பாசறையை சேர்ந்தவர்கள் போய் பிளட் கொடுத்தாங்க. அதுவும் கூட ஒருத்தன் கேட்கறான், எல்லாரும் நசுங்கி தானே சேர்த்தாங்க, அதுக்கு எதுக்கு ரத்தம் கொடுக்குறீங்க? இந்த இடத்துலயும் வந்து அரசியல் பண்றீங்களா? இவனுங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு அரசியல் அறிவும் பொது அறிவும் இருக்கு பாருங்க. பல பேருக்கு வந்து அடிபட்டு ரத்தம் போயிருக்கு, அப்ப பிளட் கொடுத்துதானே ஆகணும். எல்லாரும் நசுங்கி மட்டுமே செத்து இருக்கிறாங்களா? பல பேருக்கு காயம் ஏற்பட்டு இருக்குல்ல, அப்ப அவங்களுக்கு எல்லாம் பிளட் தேவை இல்லையா? இந்த இடத்துல போய் அரசியல் பண்றீங்களே, இந்த இடத்துல போய் அரசியல் லாபம் தேடுறீங்களே அப்படின்னு நம்மளதான் பிடிச்சு கடிக்கிறான். செத்தவனுக்கு ஒரு இரங்கல் செய்தியை கூட இவனுங்க பதிவு பண்றதுக்கு தயாரா இல்லை. எங்களுக்கு எதிராக வந்து யாரும் அரசியல் பண்ணிடக்கூடாது, எங்க தளபதியோட பொலிட்டிக்கல் இமேஜுக்கு எந்த டேமேஜும் வந்துடக்கூடாது அப்படிங்கறத மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. முதல்வன் படத்துல ரகுவரனும் அர்ஜுனும் ஒரு இன்டர்வியூல இருப்பாங்க. கடைசியா அர்ஜுன் வந்து ரகுவரனை பார்த்து கேட்பாரு, இப்போ உங்களுடைய ஒரே மோட்டிவ் உங்களுடைய பதவியை காப்பாத்திக்கணும் அதானே அப்படின்னு சொல்லுவாருல்ல. அதே மாதிரி தான் இத்தனை உயிர் போயிருக்கு, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லல, இறந்து போன குடும்பத்திற்கு உறுதுணையா வந்து நிக்கல. ஆனா இந்த டிவிகே கேடர்ஸுக்கு எது முக்கியமா இருக்கு? என்ன ஆனாலும் தளபதியோட பொலிட்டிக்கல் இமேஜ் உடைஞ்சிடக்கூடாது. இவ்வளவு கேவலமான மென்டாலிட்டி. இப்படியா இருப்பீங்க ஈவு இறக்கம் இல்லாம? எது எப்படியோ இப்ப வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, நீதிமன்றம் விசாரிக்கட்டும்.
யார் மேல தப்பு அப்படிங்கிறத நீதிமன்றமே சொல்லட்டும். ஆனா நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் 90 விழுக்காடு தப்பு விஜய் மேலதான் இருக்கு. விஜய் திட்டமிட்டு 41 பேரையும் கொலை பண்ணியிருக்கிறாரு. நான் அப்படிதான் சொல்லுவேன். திட்டமிட்டு அவர் இதை செஞ்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது 41 பேர் சாவாங்க அப்படின்னு எந்த தலைவனும் ஒரு இடத்துல சொல்ல மாட்டான், ஒரு நினைக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு உயிர் இழக்கிறத எந்த தலைவனும் விரும்ப மாட்டான்னு நினைக்கிறேன். அதேதான் முதல்வரும் அவருடைய வீடியோல சொல்லியிருக்காரு. ஒரு உயிர் போகணும் அப்படின்றது எந்த தலைவனும் விரும்ப மாட்டாங்க, தேவையில்லாத வதந்தியில பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவரே ஒரு வீடியோல வந்து பதிவிட்டாரு. நானும் வந்து அதை ஏத்துக்கிறேன். பத்திரிகையாளர் மணி வந்து புதிய தலைமுறைக்கு இது தொடர்பாக பேட்டி கொடுக்கும்போது அழகா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த அசம்பாவிதம் நடக்க காத்திருந்த ஒன்று. இப்படி ஒரு அசம்பாவிதம் எப்ப வேணும்னாலும் விஜயோட கூட்டத்துல நடக்க இருந்தது. ஏன்னா அங்க அந்த அளவிற்கு கண்ட்ரோலே பண்ண முடியாத கிரவுடு வருது. ஒவ்வொரு இடத்துலையும் நாம பாக்குறோம். இப்ப விஜயோட முதல் மாநாட்டிலே ஆகட்டும், 2வது மதுரை மாநாட்டிலே ஆகட்டும், திருச்சி கூட்டத்திலே ஆகட்டும், எத்தனை பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க. கூட்டம் கட்டுக்கடங்காம பெருகி பல மக்கள் பாதிக்கப்பட்டு நசுங்கி டீஹைட்ரேட் ஆகி சாப்பிடாம கொள்ளாம மயக்கம் போட்டு விழுறாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? தெரிய வந்திருக்கும்ல. அப்பவே அவர் ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்க தொடர்ந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறீங்க, இதை என்னால ஏத்துக்க முடியாது, நான் மக்களுக்கு சேவை செய்ய தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், அவங்களோட உயிரை காவு வாங்குறதுக்கு நான் அரசியலுக்கு வரல, நீங்க ஒழுக்கமா நடந்துக்கல அப்படின்னா நான் என்னுடைய சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரே ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தால் கூட மொத்தமா அந்த கூட்டம் கண்ட்ரோல் ஆகி இருக்குமா அப்படின்னு நான் சொல்ல வரல. குறைஞ்சபட்சம் பாதி பேர் வந்து பயந்து பின்வாங்கி இருக்கலாம். சரி, ஓகே, தலைவர் வரட்டும், அவரை எந்த தொந்தரவும் செய்ய வேணாம், அவர் பாட்டுக்கு வரட்டும், நாம அவரை பார்த்து கை அசைக்கலாம், அவர் ஏதோ மனப்பாடம் பண்ணதை பேசிட்டு போட்டோம் அப்படின்னு பாதி பேராவது கட்டுப்பட்டு இருப்பாங்க. இப்ப 41 பேர் செத்த உடனே அடுத்த வாரம் ப்ரோக்ராம தற்காலிகமா தள்ளி வச்சீங்கல்ல. ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்த உடனே இதை செஞ்சிருந்தீங்கன்னு வைங்க, ஏன்பா ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, இது சரி கிடையாது, நான் இதுக்காக அரசியலுக்கு வரல, நீங்க எல்லாம் ஒழுக்கமா நடந்துகிட்டா நான் அடுத்த சுற்றுப்பயணத்துக்கு வரேன், நான் அடுத்த வாரம் சுற்றுப்பயணத்தை தள்ளி வைக்கிறேன் செஞ்சிருக்கணும். ஒரு சுற்றுப்பயணத்தை தள்ளி வச்சிருக்கணும். ஐயோ இந்த வாரம் விஜயை பார்க்க முடியாம போயிருச்சு அப்படிங்கிற ஏக்கத்திலையாச்சும் இவங்க ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு தலைவருக்கு தான் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துற முழு பொறுப்பு இருக்கு. விஜய் அந்த இடத்துலயே தவறிட்டார். அப்ப எல்லா தவறும் அவர்கிட்ட இருந்துதான் தொடங்குது. மாஸ் காட்டணும், வெயிட் காட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை மக்களை பலி கொடுத்துட்டு 3 நாள் ஆகியும் அது தொடர்பா வாயை திறக்காம கள்ள மௌனம் சாதிக்கிறாரு. இதையெல்லாம் எப்படி சகிச்சுக்க முடியும்? இதை கூட கடந்து போயிடலாம் பிரபு. நேற்றைக்கு ஆதவ அர்ஜுனா ஒரு பதிவு போட்டாரு, பாத்தீங்களா? கலவரத்தை தூண்டுற மாதிரி, அதாவது புரட்சி பண்ண போறாங்களாம். என்ன புரட்சி பண்ண போறீங்க? உங்களை பார்க்க, உங்க தலைவரை பார்க்க வந்து அத்தனை பேர் செத்து போனா அவனை ஏறெட்டு பார்க்கறதுக்கு ஒருத்தரும் வரல. இப்போ வந்து இவங்க புரட்சி பண்ண போறாங்களாம். கொழுப்பு தானே இதெல்லாம், திமிரு தானே. செத்தவனை பத்தி உனக்கு கவலை இல்ல, நீ கட்டி வச்ச ஒரு கட்டுக்கதைக்கு அதை வந்து உண்மைன்னு நம்பிக்கிட்டு இங்க எல்லாரும் புரட்சிக்கு வரணுமா? இன்னும் எத்தனை பேரை சாவடிக்க காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பொறுப்பான ஆளா இருந்தா இப்படி எல்லாம் பேசியிருப்பாங்களே அவங்க? தொடர்ந்து தான் தோன்றித்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் கூட இவங்க தரப்புல இருந்து இது தொடர்பா எதுவுமே பேசல. யாராச்சும் பேசுனாங்க? இந்த ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே பேசல. அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க, அடுத்த கூட்டத்துல எத்தனை பேரை சாவடிக்க போறாங்க, எதுவுமே தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமன்றம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. விசாரிச்சு நீதிமன்றம் மனசாட்சியோட ஒரு தீர்ப்பை வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எனக்காக நான் பேசுறதையெல்லாம் ரொம்ப பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஏதாச்சும் முரண்பட்ட கருத்து இருந்தாலும் தாராளமா சொல்லுங்க. உங்களுக்கு இல்ல நீங்க சொன்னதுல மாறுபட்ட கருத்து இருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்க. நான் அப்சர்வ் பண்ணதை வச்சுக்கிட்டு சொல்றேன். விஜய் தான் தப்பு பண்ணியிருக்கிறாருன்றது என்னுடைய பார்வை. ஏன்னா பல மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, செய்தி தாள்ல வந்த செய்திய, சரி நான் பேரை சொல்லியே சொல்றேன், ஃபெலிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த செய்தியை வச்சுக்கிட்டு தான் சொன்னாரு, அவரை போய் இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தியை அவர் முழுசா சொன்னாரா? பவர் கட் ஆச்சுன்னு சொன்னாரு. அந்த பவர் கட் எதனால நடந்துச்சு அப்படிங்கிறத மறுநாளே அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்களே. நேற்றைக்கு நான் வந்து இதை தப்பா சொல்லிட்டேன். இந்த கருத்துக்கு இப்ப சரியான ஆதாரம் வந்திருக்கு. நேற்றைக்கு அந்த கூட்டத்துல பவர் கட் ஆனதுக்கு காரணம் இவங்க தான் அப்படிங்கிறத ஏன் நீங்க மாத்தல? முழுக்க முழுக்க வேணும்னே பவரை கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நரேட்டிவ்லயே அதை எதுக்கு கொண்டு போகணும்?
அப்ப நான் வந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு என்னுடைய பார்வையை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்தா நீங்க சொல்லலாம். இந்த பவர் கட் விஷயம் இருக்கு இல்லையா, அது மின்சார வாரியமே கட் பண்ணியிருந்தாலும் அதுல தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய தொண்டர்கள் பண்றது குரங்கு சேஷ்ட தேவையில்லாம இடங்கள்ல வந்து ஏறுறாங்க. அப்படி ஏறும்பொழுது அங்க யாரா ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டாங்கன்னு அது இன்னும் பெரிய அவலமா போயிடும் ஆயிருக்கும். அதனால ஒரு மின்சார வாரியம் இன்டென்ஷனாவே கட் பண்ணியிருந்தாலும் கரெக்டா சொன்னீங்க. மின்சார வாரியம் இன்டென்ஷனோட கட் பண்ணியிருந்தாலும் அது நல்லதுதான். நீங்க யோசிச்சு பாருங்க பிரபு, ஒரு மின் கம்பி போற கம்பம் இவனுங்க ஏறி ஆட்டுல அந்த கம்பி அறந்து அந்த கூட்டத்துல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? 40 பேரோட முடிஞ்சு போச்சு இது. அதுனா எவ்வளவு பேரு, எத்தனை பேரு கரண்ட் ஷாக் அடிச்சு செத்துருப்பாங்க. ஆனா அப்படி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. மின் வாரியமும் அந்த மின்சாரத்தை துண்டிக்கல. இவங்க கேட்டும் கூட அதை எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு நிராகரிச்சுட்டாங்க. நீங்க அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த கூட்டம் பெருகி ஜென்செட் ரூமுக்குள்ள போய் ஜெனரேட்டரை கட் பண்ணி போக்கஸ் லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. அதை போய் பவர் கட்டு அப்படின்னா, அதுவும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் மாதிரியான ஆட்களே இப்படி எல்லாம் பேசினா அது எப்படி சரியா இருக்கும்? ரெண்டாவது, இன்னொரு பொணந்திண்ணி ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. 40 பேர் செத்தது கூட நல்லதுதான். யாரு? சவுக்கு சங்கர். விஜய்க்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நம்ம தனியா நின்று எதுவும் பண்ண முடியாதுன்னு. அவர் உடனடியா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வரணும். இத்தனை பேர் செத்ததை பத்தியும் அவருக்கு எதுவும் கவலை இல்லை. உடனடியா விஜய் வந்து இந்த கூட்டணிக்குள்ள வந்துடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. எவ்வளவு ஒரு கேவலமான மென்டாலிட்டி! ஏன்டா செத்து போயிருக்கிறான்டா. 41 பேரை புதைச்ச இடத்துல இன்னும் ஈரம் கூட காயல, அதுக்குள்ள கூட்டணிக்கு அடி போடுறாரு. இவரையும் சேர்த்து கைது பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே, கைது பண்ணுவாங்களா தெரியல, என்னன்னு தெரியல. ஆனா அதே நரேட்டிவ் தான் இவரும் பேசுறாரு. ஃபெலிக்ஸ் அவர்கள் பேசுற நரேட்டிவ் தான் இவரும் பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு இப்பொழுதைக்கு தாவேகாவுடைய தொண்டர்கள் அமைதி காக்கிறது நல்லது. அவங்களுடைய கட்சி தலைமை வந்து ஏதாவது பேசுற வரைக்கும் அவங்க சைலண்டா இருக்க, நீங்களும் சைலண்டா இருக்கிறது தான் நல்லது. நீங்க ஏதாவது புரட்சி பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னா கண்டிப்பா காவல்துறைக்கு உள்ள போட்டுருவாங்க. இது ஒன்னும் அஜித் விஜய் சண்டை கிடையாது. கரெக்ட். ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் அஜித் ஏற்கனவே அந்த சண்டை இது அரசியல். நீ பக்குவப்படாம கருத்துக்களை பதிவிட்டு அப்படின்னா தூக்கி உள்ள போட்டு கும்பு ஏற்கனவே 3 பேர் கைது பண்ணிருக்காங்க. ஃபெலிக்ஸ் அவர்களையும் இதோட தான் கைது பண்ணிருக்காங்க. அதனால 30க்கும் கிட்டத்தட்ட 30 பேர் கிட்ட வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. என்னன்னா, நேத்துல இருந்து தாவேகா தொண்டர்கள் வந்து தொடர்ந்து இந்த கான்ஸ்பிரசி தியரிய பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இதுவும் கூட ஆதவ அர்ஜுனாவோட ஏற்பாடு அப்படிங்கிறாங்க. இவருதான் காசு கொடுத்து பேசுங்க அப்படின்னு தூண்டி விட்டதாகவும் சொல்றாங்க. உறுதி இல்ல, ஆனா வாய்ப்பு இருக்கு, செய்யக்கூடிய ஆள் தான். ஏன்னா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம எல்லாரும் வாங்க ஜென்சி புரட்சிக்கு தயாராகலாம். என்னுடைய இறுதியான பதிவு என்ன அப்படின்னா, அந்த தாவேகா தொண்டர்கள் இப்போதைக்கு அமைதியாக இருக்கிறதா நல்லது. இதுல சதி இருக்கு, அது இருக்கு, இது எல்லாமே உங்க தலைவர் பேசினாதான் கரெக்டா இருக்கும். நீங்க ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை உங்களை கைது பண்ணி உள்ள வச்சிருவாங்க, லைஃப் தொலைச்சிருவீங்க. அதனால கப்பு சிப்புன்னு எப்படி பட்டண பாக்கத்துல போய் அவர் படுத்தாரோ அது போல நீங்க அவங்க வீட்டுல போய் படுத்துருங்க. ஸ்கூல் முடிச்ச உடனே கம்முன்னு வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிருங்க. தேவையில்லாத வார்த்தைகளை நீங்க வெளியிட வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். சரி பிரபு, என்ன சொல்றதுன்னு தெரியல. 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இனிமேலும் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது. பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.